ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட ஆராதிக்க வந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் எங்களுடைய கள்ளக்குறிச்சி ரிவைவல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பாக உங்களை வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 10 வயதிற்கு கீழே உள்ளவர்கள், 65 வயதிற்கு மேலே உள்ளவர்கள் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாத ஒரு நெருக்கமான நிலை ஏற்பட்டிருக்கிற அப்படினால் இந்த யூடியூப் சேனல் வழியாக நம்முடைய ஆராதனையை உங்கள் மத்தியில் ஒளிபரப்பு செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இருக்கிற இடத்தில் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுக்கும்படி கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. சர்வ வல்லமைகள் எல்லாம் ஆண்டவரே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நடத்தி வந்து எதற்காய் ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் வீடுகளில் இருந்து உண்மை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையில் யாரெல்லாம் இந்த பிள்ளைகள் பங்கு பெற்றிருக்கிறார்களோ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேலாய் வந்து தங்கட்டும். உடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்து உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் எங்களோடு இணைந்து ஆராதிப்பதற்கு உங்களை வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன் என்று எங்களோடு சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Devasayo
எல்லாரும் சேர்ந்து எழுப்பி நின்று கொண்டு எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதித்து நாமத்தை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. துதிக்கிற இடத்துல அவர் இறங்கி வந்து நமக்காக சிங்காசனம் அமைத்துக் கொடுக்கிற சர்வ வல்லமையில் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த ஜெப நேரத்துல அல்லேலூயா என்ன தேவையோடு நீங்கள் இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ அந்த காரியங்களை உங்களுக்கு வாய்க்கப்படுகிற சர்வ வல்லமையில் ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை ஆராதனைகளை நம்முடைய மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக அல்லேலூயா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதியுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடத்தை முழுவதுமாய் நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் இருக்கிற இடத்தை முழுவதுமாய் நிரப்புவதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வார்த்தை உள்ளவர்களாக எல்லாரும் சேர்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுங்க. அவர்தான் உங்களுக்கு உதவி செய்கிறவர். அவர்தான் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன். இன்னைக்கு இந்த ஆராதனையில் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமையில் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை ஆவியானவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உடைய தேவைகளை சந்திக்கிறவர், உடைய வியாதிகளை சுகமாக்கக்கூடியவர், உடைய குழப்பங்களை எல்லாம் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர்
நீங்கள் அவரால் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தர் உங்களை மறந்து போய்விடுகிற தேவன் அல்ல. உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறவர். கைகளை உயர்த்தி முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. நீங்களுக்கான நேரத்தில் உங்களுடைய ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆராதனையில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அற்புதமான கரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேலாய் தங்கி இருக்கட்டும். இன்னைக்கு உடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தெய்வம். உடைய பிள்ளைகளை கைவிடாதபடி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தேவையோடு எதிர்பார்ப்போடு இருப்பார்கள் என்றால் உடைய தேவைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு இந்த ஆராதனையில் சந்திக்கப்படுவதாக பிள்ளைகளை நிறைவாய் நடத்தும். எல்லா நன்மையினாலும் நிரப்பும். மீதம் இருக்கிற ஆராதனையில் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஆலயத்தில் வைத்து ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 7 மணிக்கு கச்சராயப்பாளையம் ஆலயத்திலையும் 9:30 நம்முடைய கள்ளக்குறிச்சி ஆலயத்தில் வைத்தும், அதே போல மாலை 7 மணிக்கு நம்முடைய கள்ளக்குறிச்சி ஆலயத்தில் வைத்தும் நமக்கு ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்ட நெருக்கடியை நாம் சமாளிக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே இந்த வாரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு கரியப்ப நகர் பகுதியில் இருக்கிற விசுவாசிகள், அதே போல ஏமப்பே பகுதியில் இருக்கிற விசுவாசிகள், அண்ணா நகர் பகுதியில் இருக்கிற விசுவாசிகள் 3 பேரும் கரியப்ப நகரில் கூடி ஆராதிப்பது போல உஷா அவர்களுடைய வீட்டில் வைத்து அந்த ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஏதாவது 4 ஆராதனைகள் நம்முடைய சபையின் சார்பாக நடைபெறுகிறது. ஒரே நேரத்தில் எல்லோரையும் வரவழைத்து ஆராதிப்பது எனக்கு ஆசை. ஆனால் கூட்ட நெரிசலை சமாளிக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே 4 ஆராதனைகளாக நம்முடைய ஆராதனைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 ஆராதனைகளில் ஏதாவது ஒரு ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். ஆண்டவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் வைத்து உபவாச ஜபம் நடைபெறுகிறது. செவ்வாய்க்கிழமை கச்சராயப்பாளையம் ஆலயத்தில் வைத்து உபவாச ஜபம் நடைபெறுகிறது. ஜபங்களில் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது 27வது 28வது 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28, 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி
அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 31வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா, இந்த உலகம் முழுவதையும் உண்டாக்க ஆண்டவர் 6 நாட்களை எடுத்துக்கொண்டார் என்று நாம் வேதத்தின் வாயிலாக நாம் வாசிக்க முடியும். தன்னுடைய வார்த்தையினாலேயே இந்த உலகம் முழுவதையும் தேவன் உண்டாக்கினார். தேவன் முதலாவது இந்த உலகத்துக்கு சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாவதாக என்கிற வார்த்தையை சொன்னார். ஒழுங்கின்மும் இருளுமாய் இருந்த இந்த உலகத்தை பார்த்து தேவன் சொன்ன முதலாவது வார்த்தை வெளிச்சம் உண்டாவதாக. தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் தேவன் நல்லது என்று கண்டார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக, தாம் படைத்த ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நல்லது என்று கண்டார். 6ஆம் நாள் 2 காரியங்களை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். முதலாவது மிருக ஜீவன்களை அவர் சிருஷ்டித்து அதற்கு பின்பு மனுஷனை ஆண்டவர் உருவாக்குகிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். முதல் 6 நாட்கள் சிருஷ்டித்த எல்லாமே மனுஷனுக்காகவே ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்பதை வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் படைத்த எல்லாம் மனிதனுக்காக. தமிழ் பழமொழி ஒன்று இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது: படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை மகிமைப்படுவதாக, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்மை படைத்த ஜனங்களை படைத்த நோக்கத்தை அவர் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக, ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது வெறுமையாய் சிருஷ்டிக்கவில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் வார்த்தையினால் தான் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை வார்த்தையினால் சிருஷ்டிக்கவில்லை. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்கிறோம், அவர் மண்ணை எடுத்து மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதை சொல்லப்படுகிறது, நாங்கள் களிமண் என்று அவர் சொல்லுகிறார். 103ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய உருவம் என்னவென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்த போது தம்முடைய சுவாசத்தை மனிதன் மேல் ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மிருகத்தின் மேலேயோ வேறு எந்த சிருஷ்டியின் மேலேயும் ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தை அவர் ஊதவில்லை. ஆனால் ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது, மனிதனை உருவாக்கி அவருடைய சுவாசத்தை ஆண்டவர் மனிதனுக்கு ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்களுக்கு தன்னுடைய சுவாசத்தை இல்லை என்றால் தன்னுடைய சாயலை தேவதூதர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் தம்முடைய சுவாசத்தை ஆண்டவர் அவனுக்கு ஊதுகிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா, அது மட்டுமல்ல, மனிதன் ஒருவரை மட்டும்தான் தேவன் தேடி வந்தார். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளை சந்திப்பதற்காக ஏதேன் என்கிற தோட்டத்திற்கு மனிதனை மட்டும்தான் அவர் தேடி வந்தார். வேறு எந்த சிருஷ்டியையும் அவர் தேடி போகவில்லை. மனிதர்கள் மேல் அந்த அளவு அன்பு படைத்தவர், அந்த அளவு அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதா, சிருஷ்டித்த யாருக்கும் ஆண்டவர் ஆளுகையோ அதிகாரத்தையோ கொடுக்கவில்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும் எல்லாவற்றின் மேலையும் ஆளுகையையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 8ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. அப்போ ஆண்டவர் தம்முடைய சாயலை ஆண்டவர் தந்து தம்முடைய ரூபத்தில்
மனிதனை படைத்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வார்த்தைகள் இதில் பயன்படுத்தப்படுகிறது. சாயலின் படியாகவும் ரூபத்தின் படியாகவும் ஆண்டவர் மனுஷனை படைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சாயல் என்றால் என்ன, ரூபம் என்றால் என்ன, ரெண்டையும் நாம் அவசியம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தம்முடைய ரூபத்தின் படியாய் படைத்தார், தம்முடைய சாயலின் படியாய் படைத்தார். சாயல் என்றால் அவருடைய சுபாவத்தை குறிப்பிடுகிறது. அவருடைய சுபாவத்தை ஆண்டவர் மனுஷனுக்குள்ளே கொடுத்து அவருடைய சுபாவத்தின் படி படைத்தார். ரூபம் என்றால் அவருடைய குணாதிசயத்தை குறிப்பிடுகிறது. அப்ப கவனிங்க, அவருடைய சுபாவத்தையும் அவருடைய குணாதிசயத்தையும் ஆண்டவர் மனிதனுக்குள்ளே தந்து அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய சுபாவத்தையும் மனிதன் பெற்றவனாக தேவன் இந்த உலகத்திலே மனிதனை படைத்தார். அதனாலதான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறதை பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் நானும் சாதாரணமாய் படைக்கப்படவில்லை, அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய சுபாவமும் நமக்குள்ளே கர்த்தர் வைத்து மனிதனை படைத்திருக்கிறார். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய அவருடைய சுபாவத்தையும் ஒவ்வொரு மனிதனும் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சாயல் என்பது 5 காரியத்தை காட்டுகிறது. வேகமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய சாயல் எதை காட்டுகிறது என்றால், அவருடைய சாயலானது அவருடைய ஆளுகையையும் அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய சாயல் காட்டுகிறது. அவருடைய சாயல் என்பது ஆளுகையையும் அதிகாரத்தையும் காண்பிக்கிறது. அவரை போல அதிகாரம் படைத்த, ஆளுமை செய்யக்கூடிய திறமை படைத்த தேவன் ஒருவரும் இல்லை. அவருடைய சாயல் என்பது ஆளுகையையும் அதிகாரத்தையும் காண்பிக்கிறது. இரண்டாவது, அவருடைய சாயல் எதை காண்பிக்கிறது என்றால் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அவருடைய சாயல் அவர் மனுஷன் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப அவருடைய சாயல் என்பது இந்த உலகத்தின் மேல் அவர் வைத்த அன்பை வெளிக்காட்டுகிறது. அவர் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. மனுக்குலத்தின் மேல் அவர் காட்டிய அன்பு ஆண்டவரை நாம் மகிமைப்படட்டும். மூன்றாவது, அவருடைய சாயல் எதை காட்டுகிறது என்றால் அவருடைய சாயலானது அக்கினியை வெளிப்படுத்துகிறது. அக்கினியை வெளிப்படுத்துகிறது. எசேக்கியேல் எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றிய ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல பிரகாசிக்கிற சாயலமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அக்கினிமயமானதையும் அவருடைய சாயல் அக்கினிக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 4வது, அவருடைய சாயல் எதை காண்பிக்கிறது என்றால் அவருடைய மகிமையை காண்பிக்கிறது. அவருடைய சாயல் அவருடைய மகிமையை காண்பிக்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் 24ஆம் சங்கீதம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அப்ப அவருடைய சாயல் என்பது அவருடைய மகிமைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது, அவருடைய சாயல் என்பது பூரண பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. அவருடைய சாயல் என்பது பூரண பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய சாயல் என்பது அவருடைய மகிமையை காண்பிக்கிறது. 5 காரியங்களை சொன்னேன். அவருடைய சாயல் எதை காண்பிக்கிறது? ஆளுகையையும் அதிகாரத்தையும் காண்பிக்கிறது. அவருடைய சாயல் என்பது அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய சாயல் என்பது அவருடைய அக்கினியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய சாயல் என்பது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவருடைய சாயல் என்பது பூரண பரிசுத்தத்தை
பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷன் இப்படி 5 விதமான காரியங்களை மனிதனுக்குள் வைத்து அவருடைய சாயலாகத்தான் மனிதனை படைத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். வெறுமையாய் ஆண்டவர் படைக்கல. சாயல் என்று சொல்லும் பொழுது இந்த 5 விதமான குணாதிசயங்களையும் மனிதர்களாய் இருக்கிற நமக்குள்ளே வைத்துதான் ஆண்டவர் மனிதனை தம்முடைய சாயலாக அவர் படைத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் தம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் வேதத்திலே ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போமே என்றால், ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் ஆதாம். இப்பொழுது ஆதாம் பெற்ற பிள்ளை பாருங்கள், தேவனுடைய சாயலாய் அல்ல. ஆதாம் சொல்லுகிறான் தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் இப்பொழுது தேவனுடைய சாயலில் இல்லாமல் மனிதனுடைய சாயலாய் அவன் படைக்கப்பட்டு விடுகிறான். காரணம் என்ன? இரண்டுக்கும் இடையே ஏதோ ஒன்று நடைபெறுகிறது. அதுதான் என்ன என்று சொன்னார், ஆதாம் தேவ சாயலாய் படைக்கப்பட்டது பிசாசுக்கு பிடிக்காம, ஐயோ என்னை ஆண்டவர் அவருடைய சாயலை படைக்கல, மனிதனை தேவனுடைய சாயலில் படைத்திருக்கிறார் என்று சொல்லி பிசாசுக்கு பிடிக்காம பிசாசு ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அவர்களை பாவம் செய்ய வைத்து அன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனை பெற்றெடுப்பதற்கு பதிலாக மனுஷ சாயலில் பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அங்கே மாறிவிடுகிறது. அன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் நமக்குள் ஆவியானவர் தங்கி இருக்கிறபடியால் நமக்குள் இருக்கிற மாமிச சாயலை ஆண்டவர் மாற்றி நம்மை தேவ சாயலாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. மனித சாயலால் மனிதன் ஆதாமுடைய காலத்துக்கு பின்பு அவன் பிறக்க ஆரம்பித்தான். ஆனால் மனித சாயலாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ சாயலாக மறுபடியும் மாற்ற வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் திட்டம் வைத்திருந்தபடியால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி தன்னுடைய ஒரே பேரான குமாரன் நிமித்தமாக அவருடைய பாடு மரணத்தின் நிமித்தமாக கல்வாரி சிலுவையில் அவர் சிந்திய ரத்தத்தின் நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக மனுஷ சாயலை களைந்து மறுபடியுமாக மனுஷனை தேவ சாயலாக அவர் மாற்றுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இன்னும் வெளிப்படுத்தும் விசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். நாம் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போ அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவரோடு கூட உட்காரக்கூடிய அளவிற்கு அவருடைய சிங்காசனத்தில் அவர் இருக்கக்கூடிய இடத்திலே அவரோடு கூட உட்காரக்கூடிய அந்த நிலைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக நம்மை அவரோடு கூட இணைத்து விடுகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. மனித சாயல் நமக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறோமோ அன்றைக்கு கர்த்தர் அவருடைய சாயலாக மாற்றி அவரோடு கூட உட்காரக்கூடிய பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமைப்படுவது. அப்ப நம்ம மனுஷ சாயலால் படைக்கப்பட்டிருந்தாலும் தேவ சாயலாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு அவசியம் தேவை. நாம் வாசித்த அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போமே. நாங்கள் சொல்லப்படுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ ஒருமையில் சொல்லப்படவில்லை, நமது என்று பன்மையில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது எதை காண்பிக்கிறது என்றால் திருத்துவத்தை ஆண்டவர் இங்கேயே வெளிப்படுத்துகிறார். நான் ஒருவனாக என்னுடைய ஒரே சாயலில் அல்ல, நமது என்கிறது திருத்துவத்தை ஆண்டவர் சொல்கிறார். பிதாவினுடைய சுபாவம் இல்லை என்றால் அவருடைய சாயல். இரண்டாவது சொல்லுகிறார் குமாரனுடைய சுபாவம் அவருடைய சாயல். மூன்றாவது பரிசுத்த ஆவியானுடைய சுபாவம் அவருடைய சாயல். இவற்றின் படியேதான் மனிதனை உண்டாக்குகிறேன் என்று சொல்றார். அதனாலதான் தமது
தமது சாயலாக தமது ரூபத்தின்படி என்று பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. திரித்துவம் என்பது முக்கியமானது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று நபரையும் ஒருபோதும் நாம் பிரிக்க முடியாது. பிதா தனியா, பரிசுத்த ஆவியானவர் தனியா, குமாரன் தனியா. அவர் எந்த இடத்திலையும் பிரிந்து அவர் செயல்படவில்லை. சிருஷ்டிப்பின் நேரத்திலேயே தேவன் திரித்துவத்தை தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். நான் என்று பயன்படுத்தாமல், ஒருமையை சொல்லாமல் பன்மையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்போ மூன்று பேருடைய ரூபம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மூன்று பேருடைய ரூபம் என்ன, அது அவசியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அன்றைய நாம் மகிமைப்படுவதாக பிதாவுடைய ரூபம் என்ன, குமாரனுடைய ரூபம் என்ன, பரிசுத்த ஆவியானுடைய ரூபம் என்ன. அப்ப அவருடைய இந்த மூன்று பேருடைய ரூபத்தையும் மனுஷனுக்குள்ளே கத்தரித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. பிதாவுடைய ரூபம் என்ன? உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் இருக்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாயிருந்தது என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய ரூபத்தை குறித்து உன்னத பாட்டு புஸ்தகத்திலே பக்தன் சாலமோன் அவன் விவரிக்கும் போது சொல்லுகிறார், அவருடைய ரூபம் லீபனோனை போல இருந்ததா. அன்றைய நாம் மகிமைப்படுவதா. லீபனோன் என்பது இஸ்ரவேல் தேசத்திற்கு வடக்கே உள்ள ஒரு பனிபெயர்ந்த ஒரு மலை, அதுதான் லீபனோன் என்பது. அதை பார்ப்பதற்கு அவ்வளவு வெண்மையான பனி நிறைந்த ஒரு பனிக்கட்டிகள் நிறைந்த ஒரு மலையாக அது தோற்றமளிக்குமா, அதை பார்க்கும் போது வெண்மையாய் தோற்றமளிக்குமா. தேவனும் அப்படித்தான் பூரண பரிசுத்த. அன்றோடு நாம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமானவர் மட்டுமல்ல, அவர் நம்மை பரிசுத்தமாக்கவும் விரும்புகிறார். அவர் பரிசுத்தமானவர் மட்டுமல்ல, அவர் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்தம் மட்டுமல்ல, யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோமோ அவர்களை அவர் பரிசுத்தமாக்கவும் செய்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிதா அவருடைய ரூபம் என்ன? அவருடைய ரூபம் பரிசுத்தம், வெண்மை என்பது அன்றைய மகிமைப்படுவதாக. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய ரூபம் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரூபம் என்ன? பரிசுத்தம் என்பது அவருடைய ரூபம். இரண்டாவது, குமாரனுடைய ரூபம் என்ன? பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்ப்போமே என்றால், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை கீழ்ப்படுத்தினாராக்கி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவின் ரூபம் 3 விதமாய் சொல்லப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ரூபமாய் இருந்தார், இரண்டாவது மனுஷனுடைய ரூபமாய் இருந்தார், மூன்றாவது அடிமையின் ரூபமாய் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. விண்ணுக்குரிய ரூபம், மண்ணுக்குரிய ரூபம், தாழ்மையின் ரூபம். இந்த 3 ரூபம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரூபம். அப்போ அவருடைய சாயலாய், அவருடைய ரூபமாய் படைக்கப்பட்டிருக்கிறா. அந்த குமாரனுடைய ரூபத்தின்படி அவர் நம்மை படைத்திருக்கிறார். உலகத்துக்குரியவர்கள் மட்டுமல்ல, விண்ணுக்குரியவர்கள், விண்ணுக்குரிய ரூபம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். மண்ணுக்குரியவர்கள், மண்ணுக்குரிய ரூபம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தாழ்மையின் ரூபமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தை முழுவதுமாய் நாம் வாசிப்போம் என்றால், அங்கே அவர் தன்னை தியாக பலியாக, குற்ற நிவாரண பலியாக இயேசு தன்னை வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். மனுஷனுக்காக, மனுக்குலத்துக்காக அவர் தியாக பலியால், குற்ற நிவாரண பலியால் மனிதனுக்காக தன்னையே, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் மட்டும். அவருடைய ரூபம் விண்ணுக்குரியது, மண்ணுக்குரியது, தாழ்மைக்குரியது. அப்ப அவருடைய ரூபத்தின்படி நாம்
படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவருடைய ரூபம் என்ன, அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர்கள் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். புறாவின் ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறா அதனுடைய சுபாவம் என்ன? கசப்பு இல்லாதது, கபடு இல்லாதது, வெண்மையானது, மென்மையானது, எப்பொழுதும் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையது. அதுதான் புறாவுடைய சுபாவம். அதே போல புறாவுக்கு இணையாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கங்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கங்களுக்கு ஒப்பானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை பாருங்கள். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. புறா கபடம் இல்லாத ஒன்று. அவன் பாருங்க, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கையிலே கபடம் என்பது இருக்கக்கூடாது. இன்னும் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களில் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நாம மகிமைப்படுவதா? கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே, பரிசுத்த ஆவியானவருக்கு இணையாய் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் எப்ப தேசங்களில் வேகமாக ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவரை யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்த கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய மகிமைப்படுவதாக பரிசுத்த ஆவியானவருடைய சுபாவம் புறாவை போறது, கபடற்றது, மென்மையானது, இனிமையானது, எப்பொழுதும் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய சுபாவம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சுபாவத்தையும் ஆண்டவர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமைப்படுவதாக தமது ரூபம் என்று சொல்லும் பொழுது பிதாவினுடைய ரூபம், பரிசுத்த ஆவியானுடைய ரூபம், குமாரனுடைய ரூபம். தமது சாயல் என்று சொல்லும் பொழுது, தமது சாயல் என்று சொல்லும் பொழுது அவருக்குள் இருந்த ஆளுகை, அதிகாரம், அவருடைய அன்பு, அவர் மேல் இருந்த அக்கினி, அவர் மேல் இருந்த மகிமை, அவருக்குள் இருந்த பூரண பரிசுத்தம், இதுதான் அவருடைய சாயல், இதுதான் அவருடைய ரூபம். அப்ப ஆண்டவர் அவருடைய சாயலின் படியையும் அவருடைய ரூபத்தின் படியையும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர் நம்முடைய சாயலாக அவர் நம்மை படைத்திருக்கிறபடியால், அவருடைய ரூபத்தின்படியாய் அவர் நம்மை படைத்திருக்கிறபடியால் நம்மை குறித்து ஒரு பெரிய தேவ திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அவருடைய சாயலின் படியாகவும் அவருடைய ரூபத்தின் படியாகவும் இன்றைக்கு மனுக்குலமாய் இருக்கிற நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே தேவன் மறுபடியும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் மனுஷ சாயலாய் இருக்கிற நம்மை அவர் மாற்றி மறுபடியும் நம்ம தேவனுடைய சாயலாக அவர் நம்மை மாற்றி இருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் தேவனுடைய சாயலோடு உருவாக்கப்பட்டிருக்கிறபடியினால், அவருடைய ரூபத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம், கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அசாதாரணமான காரியங்கள். அவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சாயலாக மாறுவதற்கு, அவருடைய ரூபத்தின்படி மாறுவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. இப்படி வாழ்ந்துடலாம் அப்படி இல்லை, அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணம் பண்ணுவோமாக.
என்று சொல்லல. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை பிசாசு எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். நமக்குள் இருக்கிற தேவ சாயலையும் நமக்குள் இருக்கிற தேவனுடைய ரூபத்தையும் எப்படியாவது பறித்துவிட வேண்டும் என்று அவன் விரும்புகிறார். தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய ஐக்கியத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்பது அவருடைய பெரிய நோக்கம். அவனுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்னுடைய சாயலாக மாற்றும், உடைய ரூபத்தின்படி என்னை மாற்றும் என்று சொல்லி அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி மாறுவதற்கு அவருடைய சுபாவத்தையும் அவருடைய குணநலங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோமே என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுதி நிற்போமா? இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுதி நின்று கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய சுபாவமும் உம்முடைய குணாதிசயங்களும் எனக்குள்ளே வருவதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சாதாரணமான விசுவாசியாய் அல்ல, ஏதோ ஒரு கிறிஸ்தவனாய் அல்ல, ஏதோ கடமைக்காய் வாழக்கூடியவர்களாய் அல்ல. ஆண்டவருடைய கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய சுபாவமும் உம்முடைய குணாதிசயங்களையும் எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய சாயலையும் உம்முடைய ரூபத்தையும் எனக்குள்ளே கட்டளையிடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் நமக்குள்ளே கட்டளையிட்டு தம்மை போல அவரை போல மாறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை பலவீனம் உள்ளவர்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்க பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள் கஷ்டங்கள் உங்களை அழுத்தி உங்களை அப்படியே கீழே தள்ளி ஒன்றுமில்லாமல் ஒதுக்கி ஓரமாய் இருக்க வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே உங்களை அழைத்தவர் சர்வ வல்லமை உள்ளவர். உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் நிச்சயமாய் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டவர்கள். நீங்கள் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் தம்முடைய விசேஷித்த திட்டத்தின்படிதான் உங்களை தெரிந்து எடுத்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கைகளை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய சாயலாக உம்முடைய ரூபத்தின்படி என்னை மாற்றும் ஆண்டவரே. கேளுங்க. உம்முடைய சுபாவத்தையும் உம்முடைய குணாதிசயங்களையும் எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்மை மாற்றுவாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமைகளை இழந்த ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேத வசனத்தின்படி உம்முடைய சுபாவத்தையும் உம்முடைய குணாதிசயங்களையும் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று இந்த பூமியில உமக்காக வாழக்கூடிய தேவ சாயலாய் தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் திட்டம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக இவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களை குறித்து வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம் தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவாராக. God bless you all.